அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் தரம் 12 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் தேர்ச்சி மட்டம் 1.4 அத்துடன் தேர்ச்சி மட்டம் 1.5 அவதானிக்க உள்ளோம். மாணவர்களே, தேர்ச்சி 1 நினைவிருக்கும் என எண்ணுகிறேன். இன்றைய அறிவுபூர்வமான சமூகத்தில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் மூல எண்ணக்கருக்களையும் அதன் பங்களிப்பையும் பிரயோகத்தையும் மையமாக கொண்டு ஆராய்வார். இதுவே எமது தேர்ச்சி 1 ஆகும். இதில் இன்று நாம் தேர்ச்சி மட்டம் 1.4 கணினி முறைமை ஒன்றின் அடிப்படை கூறுகளை தெரிவு செய்து வகைப்படுத்துவார் என்ற தேர்ச்சி மட்டத்தை அவதானிக்க உள்ளதுடன் தொடர்ந்து தேர்ச்சி மட்டம் 1.5 தரவு முறை வழியாக்களின் செயற்பாடுகளை பகுப்பாய்வு செய்வார் என்ற தேர்ச்சி மட்டத்தையும் அவதானிக்க உள்ளோம். மாணவர்களே, உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் தேர்ச்சி மட்டம் 1.4 வன்பொருள் கூறுகளை நாம் சென்ற பாடத்தில் அவதானித்தோம். இன்றைய பாடத்தில் அதன் தொடர்ச்சியான விடயங்களை அவதானிப்போம். மாணவர்களே, இன்றைய முதலாவது கற்றல் பேறு கணினி மென்பொருள்களை வரையறை செய்வதுடன் வகைப்படுத்துவார். அடுத்ததாக தனியுரிமை மற்றும் திறந்த மூல மென்பொருள்களை வேறுபடுத்துவார். அத்துடன் தனியுரிமை மென்பொருள்களினதும் திறந்த மூல மென்பொருள்களினதும் அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் விவரிப்பார். அதனுடன் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் செயற்பாட்டுடன் கூடிய தகவல் முறைமையொன்றின் மனித செயற்படுனர்களின் வகைப்பாகத்தினை இனங்காண்பார். அதே நேரம் தேர்ச்சி மட்டம் 1.5 கற்றல் பேறுகளாவன தரவு முறை வழியாக்கல் படிமுறைகளை பட்டியல்படுத்தி சுருக்கமாக விவரிப்பார். தரவு சேகரித்தல் முறைகளை இனங்காண்பார். அத்துடன் தரவு செல்லுபடியாக்கும் முறைகளை இனங்காண்பார். அதனுடன் தரவு உள்ளீடு முறைகளை பட்டியலிடுவார். மேலும் தரவு முறை வழியாக்கல் முறைகளை விவரிப்பார். அதனுடன் வெளியீட்டு முறைகளை பட்டியலிடுவார். இறுதியிலே தரவு சேமிப்பு முறைகளை விவரிப்பார். மாணவர்களே, இவையே இன்றைய பாடத்தின் கற்றல் பேறுகளாகும். இன்றைய பாடத்தின் இறுதியிலே நீங்கள் இங்கு குறிப்பிடப்பட்ட அனைத்து கற்றல் பேறுகளையும் பெற்றிருத்தல் அவசியமாகும். தற்போது நாம் எமது முதலாவது தலைப்பை அவதானிப்போம். மென்பொருள், சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், கணினி மென்பொருள். மாணவர்களே, அவதானியுங்கள். இங்கு சில மென்பொருள்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளன. விண்டோஸ் 10, ஆஃபீஸ், ப்ரௌசர், இதேபோல் அக்ரோபேட் ரீடர், இவ்வகையான மென்பொருள்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. மாணவர்களே, இவை மென்பொருள்களாகும். ஏன் நாம் இவற்றை பயன்படுத்துகிறோம்? இதன் நோக்கம் என்ன? தற்போது நாம் இதனை அவதானிப்போம். மென்பொருள் என்றால் கணினி முறைமையை இயக்க பயன்படுத்தப்படும் செய்நிரல்கள் அல்லது அறிவுறுத்தல்கள். மீளவும் சொல்கிறேன், மென்பொருள் என்றால் கணினி முறைமையை இயக்க பயன்படுத்தப்படும் செய்நிரல்கள் அல்லது அறிவுறுத்தல்களே மென்பொருள் ஆகும். சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராம்ஸ் or instructions used to operate the computer system. மாணவர்களே, இதுவே மென்பொருளுக்கான வரைவிலக்கணமாகும். நாம் தற்போது மென்பொருள்களின் வகைப்படுத்தலை அவதானிப்போம். மென்பொருளானது மாணவர்களே பிரதானமாக இரு வகைப்படுத்தப்படுகிறது. மென்பொருளானது மாணவர்களே பிரதானமாக இரு வகைப்படுத்தப்படுகிறது. முதலாவது முறைமை மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர். இரண்டாவதாக பிரயோக மென்பொருள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். மீளவும் சொல்கிறேன், மென்பொருளின் முதலாவது வகைப்பாடு முறைமை மென்பொருள், மென்பொருளின் இரண்டாவது வகைப்பாடு பிரயோக மென்பொருள். மென்பொருள் பிரதானமாக இரு வகைப்படும். தற்போது நாம் முறைமை மென்பொருளை அவதானிப்போம். மாணவர்களே, தற்போது நாம் முறைமை மென்பொருளை அவதானிப்போம். முறைமை மென்பொருள் என்றால் என்ன? முறைமை மென்பொருள் என்பது கணினியின் பாகங்களை செயற்படுத்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் போன்ற தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்ற மென்பொருளாகும். அது மாத்திரமல்ல, பிரயோக மென்பொருள்கள் இயங்குவதற்கு தேவையான தளத்தினையும் முறைமை மென்பொருள் வழங்குகிறது.
இங்கு தளம் என்று குறிப்பிடும் நிலையில் சூழல் என்றும் குறிப்பிடலாம். அதாவது பிரயோக மென்பொருள் இயங்குவதற்கு தேவையான சூழலை வழங்குகிறது. இதுவே முறைமை மென்பொருளின் தொழிற்பாடாக கருத முடியும். அடுத்ததாக மாணவர்களே, பிரயோக மென்பொருள் என்றால் என்ன? வாட் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்? பிரயோக மென்பொருள் என்றால் என்ன? பிரயோக மென்பொருள் என்று கூறுமிடத்து இவை பயனர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு செய்நிரல் அல்லது செய்நிரல்களின் தொகுப்பாகும். பிரயோக மென்பொருள் என்பது பயனர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு செய்நிரல் அல்லது செய்நிரல்களின் தொகுப்பாக கருத முடியும். மாணவர்களே, மீளவும் சொல்கிறேன், மென்பொருள்கள் இரு வகைப்படும். முதலாவது முறைமை மென்பொருள், இரண்டாவது பிரயோக மென்பொருள். தற்போது நாம் மென்பொருளின் வகைப்படுத்தலுடன் அவற்றின் உதாரணத்தை அவதானிப்போம். அவதானியுங்கள். மென்பொருள் பிரதானமாக இரு வகை. நான் ஆரம்பத்தில் கூறினேன், முறைமை மென்பொருள், பிரயோக மென்பொருள். முதலாவதாக முறைமை மென்பொருளை கருதும் போது முறைமை மென்பொருளுக்கு பல வகைப்படுத்தல்கள் காணப்படுகின்றன. முதலாவது பணிசெயல் முறைமை ஒரு முறைமை மென்பொருள். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இஸ் a type of system software. பயன்பாட்டு மென்பொருள் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், அதுவும் முறைமை மென்பொருள். மொழிபெயர்ப்பிகள் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ், அதுவும் முறைமை மென்பொருள். மொழிபெயர்ப்பிகளை கருதும் போது எமக்கு ஒருங்கு சேர்ப்பி காணப்படுகிறது, தொகுப்பி காணப்படுகிறது, வரி மொழிமாற்றி காணப்படுகிறது. அசெம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரிட்டர் இவையே மொழி பெயர்ப்பிகளாகும். மாணவர்களே, முறைமை மென்பொருள் ஆனது பணிசெயல் முறைமை, பயன்பாட்டு மென்பொருள், மொழிபெயர்ப்பிகள் என வகைப்படுத்தப்படுகிறது. அதே நிலையில் மென்பொருளின் அடுத்த கூறான பிரயோக மென்பொருள். பிரயோக மென்பொருள் என்றால் அதற்கான உதாரணங்களாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. சொல்முறை வழிப்படுத்தல் ஒரு பிரயோக மென்பொருளுக்கான உதாரணம். வேர்ட் ப்ரொசஸிங், விரிதாள், ஸ்ப்ரெட்ஷீட் பிரயோக மென்பொருளுக்கான உதாரணம். தரவுத்தளம், டேட்டாபேஸ் பிரயோக மென்பொருளுக்கான உதாரணம். கணினி விளையாட்டுக்கள், கம்ப்யூட்டர் கேம்ஸ் இதுவும் பிரயோக மென்பொருளுக்கான உதாரணம். இறுதியிலே இணைய தேடல் பொறிகள், வெப் சர்ச் என்ஜின்ஸ் இதுவும் பிரயோக மென்பொருளுக்கான உதாரணங்களாக குறிப்பிட முடியும். மாணவர்களே, இந்த அட்டவணையானது மென்பொருள்களின் பாகுபாட்டை அதன் உதாரணத்துடன் விவரிக்கிறது. இதுவே மென்பொருளின் பாகுபாடாகும். தற்போது மாணவர்களே, நாம் மென்பொருளின் இன்னும் ஒரு வகையான பாகுபாட்டை அவதானிப்போம். அதாவது பதிப்புரிமைக்கு ஏற்ப மென்பொருளின் பாகுபாடு. பதிப்புரிமைக்கு ஏற்ப மென்பொருளின் வகைப்பாடு அல்லது பாகுபாடு. பதிப்புரிமை அடிப்படையாக கொண்டு மென்பொருளானது இரு வகையான மென்பொருளாக வகைப்படுத்தப்படுகிறது. முதலாவதாக தனியுரிமை மென்பொருள், அடுத்ததாக திறந்த மூல மென்பொருள். இங்கு முதலாவதாக தனியுரிமை மென்பொருள். தனியுரிமை மென்பொருள் தனியுரிமை மென்பொருள் என்றால் என்ன? தனியுரிமை மென்பொருள் என்று கூறுமிடத்து இங்கு மூல நிரல்களை பயன்படுத்த முடியாது. சோர்ஸ் கோட் இஸ் நாட் அவைலபிள். மூல நிரல்களை பயன்படுத்த முடியாது. அது மாத்திரமல்ல, இவ்வகையான மென்பொருளை தனியுரிமை மென்பொருளை பயன்படுத்தும் போது பயனர் உரிமையாளரின் அனுமதியை பெற்றிருத்தல் வேண்டும். அனுமதியின்றி இவ்வகையான மென்பொருளை பயன்படுத்த முடியாது. அனுமதியை பெறல் வேண்டும். அதாவது உத்தரவுச் சீட்டை, லைசன் என்று சொல்லுவோம், உத்தரவுச் சீட்டை பெறல் வேண்டும். மாணவர்களே, தனியுரிமை மென்பொருளுக்கான சில உதாரணங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. விண்டோஸ் பணி செயல்முறைமை ஒரு தனியுரிமை மென்பொருள். இதுபோல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இது தனியுரிமை மென்பொருள். இவ்வகையான உதாரணங்களை எமக்கு தனியுரிமை மென்பொருளுக்கு குறிப்பிட முடியும். தனியுரிமை மென்பொருள்களை அனுமதியின்றி மீள்பிரதி செய்தல், விநியோகித்தல் இவை குற்றமான செயல்களாக கருதப்படுகின்றன. அத்துடன் மாணவர்களே, மென்பொருளின் அடுத்த பாகுபாட்டுக்கு வருவோம். பதிப்புரிமை அடிப்படையாக கொண்ட மென்பொருளின் அடுத்த பாகுபாடு திறந்த மூல மென்பொருள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். வாட் இஸ் திஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்? திறந்த மூல மென்பொருள் என்றால் என்ன? அதாவது இங்கு மூல நிரல்களை பயன்படுத்த முடியும். source code is available. Here source code is available. We can use that source code. எங்களுக்கு இந்த மூல நிரல்களை பயன்படுத்த முடியும். எவ்வாறு? சுதந்திரமாக பயன்படுத்த. அது மட்டுமல்ல,
இந்த மூல நிரல்களை மாற்றியமைக்க மற்றும் மறுவிநியோகம் செய்யவும் எங்களுக்கு முடியும். இதுவே திறந்த மூல மென்பொருளாகும். திறந்த மூல மென்பொருளுக்கு பல உதாரணங்கள் காணப்படுகின்றன. அதில் ஓப்பன் ஆஃபீஸ் இது ஓர் திறந்த மூல மென்பொருளாகும். அது மாத்திரமல்ல, உபுந்து என்று சொல்லப்படுகின்ற பணி செயல்முறையுமே இதுவும் ஓர் திறந்த மூல மென்பொருளுக்கு உதாரணமாகவே நான் கருதுகிறேன். மாணவர்களே, நாம் தற்போது அடுத்த தலைப்பை அடைந்துள்ளோம். மீளவும் ஞாபகப்படுத்துகிறேன். கணினி முறைமையானது பல கூறுகளை கொண்டது. முதலாவது கணினி வன்பொருள், இரண்டாவது கணினி மென்பொருள். கணினி வன்பொருள்கள் சென்றைய பாடத்தில் அவதானிக்கப்பட்டது. இன்றைய பாடத்திலே கணினி மென்பொருள்களை அவதானித்தோம். தற்போது நாம் நிலைப்பொருள், அதேபோல் தற்போது நாம் நிலைப்பொருளை அவதானிப்போம். நிலைப்பொருள் firmware. What is this firmware? It's like a chip. நிலைப்பொருள் என்றால் என்ன? நிலைப்பொருள் என்பது வன்பொருள் சாதனத்துடன் இணைக்கப்பட்டு காணப்படுகின்ற மென்பொருளாகும். வன்பொருள் சாதனத்துடன் இணைக்கப்பட்டு காணப்படுகின்ற மென்பொருளே நிலைப்பொருளாக கருதப்படுகிறது. A computer program that is embedded in a chip. The word embedded is very important. Embedded என்ற வசனம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். மேலும் நிலைப்பொருள் என குறிப்பிடும் போது எமக்கு கணினி கணினியின் நிலைப்பொருளானது வாசிப்பு மற்றும் நினைவகத்தில் உட்பொதியப்பட்டு உள்ளது. வாசிப்பு மற்றும் நினைவகம், ரீட் ஒன்லி மெமரி, ரோம், இதனுள்ளே இந்த நிலைப்பொருளானது எம்பெடட் உட்பொதியப்பட்டு காணப்படுகிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். இறுதியான கூற்று, இந்த நிலைப்பொருளின் பயன்பாடு யாது? இந்த நிலைப்பொருளானது கணினி ஆரம்பிப்பதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை கையாளுகிறது. Firmware handles booting up process of a computer. இதுவே நிலைப்பொருளாக கருதப்படுகிறது. மாணவர்களே, கணினி தொகுதியின் இறுதியான கூறு பயனர், நபர். நாம் யாவரும் அறிவோம், கணினியானது பயனரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே தொழிற்படுகிறது. எனவே பயனர் கணினி தொகுதியின் ஒரு பிரதான கூறாக கருதப்படுகிறார். மாணவர்களே, நாம் தேர்ச்சி 1-4 நிறைவு செய்து தற்போது தேர்ச்சி 1-5 ஆரம்பிக்க உள்ளோம். தேர்ச்சி 1-5 முதலாவதாக நாம் தரவு முறைவழியாக்கல் வட்டம், டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள், இதனை அவதானிக்க உள்ளோம். டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள், தரவு முறைவழியாக்கல் வட்டம். மாணவர்களே, தரவு முறைவழியாக்கல் வட்டமானது 6 செயற்பாடுகளை கொண்டது. இதனை நாம் ஓர் ஒழுங்குமுறையில் குறிப்பிடல் அவசியமாகும். இதில் முதலாவது தரவு சேகரித்தல். The first step is data gathering. அடுத்ததாக தரவு செல்லுபடியாக்கல். சேகரிக்கப்பட்ட தரவானது செல்லுபடியாக்கல் செய்யல் வேண்டும், டேட்டா வெலிடேஷன். அதன் பின்னரே அந்த தரவானது முறைமைக்கு உள்ளிடப்படுகிறது. அது தரவு உள்ளீடு, டேட்டா இன்புட். அடுத்ததாக தரவு முறைவழியாக்கம், டேட்டா ப்ராசஸிங். முறைமையினுள்ளே தரவானது முறைவழியாக்கம் செய்யப்படுகிறது. அதன் பின்னர் தரவு வெளியீடு, தரவானது வெளியாக்கப்படுகிறது, வெளியீடு. இறுதியிலே தரவு சேமிப்பு, டேட்டா ஸ்டோரேஜ். இதுவே தரவு முறைவழியாக்கல் வட்டமாகும். திஸ் இஸ் டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள். மீளவும் சொல்கிறேன், தரவு சேகரித்தல், டேட்டா கெதரிங், தரவு செல்லுபடியாக்கல், டேட்டா வெலிடேஷன், தரவு உள்ளீடு, டேட்டா இன்புட், தரவு முறைவழியாக்கம், டேட்டா ப்ராசஸிங், தரவு வெளியீடு, டேட்டா அவுட்புட், இறுதியிலே தரவு சேமிப்பு, டேட்டா ஸ்டோரேஜ். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் இந்த ஒவ்வொரு கட்டத்தினையும் விரிவாக அவதானிக்க உள்ளோம். இதில் முதலாவது தரவு சேகரித்தல், டேட்டா கெதரிங். தரவு சேகரித்தல் முறைகள் யாவை? ஹவு டு கெதர் த டேட்டா. தரவு சேகரித்தல் முறைகள் யாவை? எமக்கு தரவுகளை கையினால் சேகரிக்க முடியும். இதுவே கைமுறை, மேனுவல் டேட்டா கெதரிங். இரண்டாவதாக தரவுகளை தன்னியக்கமாக, ஆட்டோமேட்டிக் தன்னியக்கமாக அல்லது அரை தன்னியக்கமாக
சேகரிக்க முடியும். இதுவே அரை தன்னியக்க மற்றும் தன்னியக்க முறை, செமி ஆட்டோமேட்டட் அண்ட் ஆட்டோமேட்டட் மெத்தட்ஸ். மீளவும் சொல்கிறேன், தரவு சேகரித்தல் முறைகளாவன கைமுறை தரவு சேகரித்தல், அரை தன்னியக்க மற்றும் தன்னியக்க முறை தரவு சேகரித்தல். தற்போது மாணவர்களை நாம் முதலாவது கைமுறை தரவு சேகரித்தல், மேனுவல் டேட்டா கெதரிங். நாம் அவதானிப்போம், கைமுறையில் தரவு சேகரித்தல் நுட்பங்கள் யாவை, எவ்வாறு கைமுறையினால் தரவுகளை சேகரிப்பது. முதலாவதாக நேர்காணல், இன்டர்வியூ மூலம் தரவுகளை சேமிக்கலாம். அடுத்ததாக வினாக்கொத்து மூலம் தரவுகளை சேகரிக்கலாம். அதேபோல் அப்சர்வேஷன், அவதானிப்பதன் மூலமாகவும் தரவுகளை சேகரிக்கலாம். மீளவும் சொல்கிறேன், நேர்காணலின் மூலம் தரவுகளை சேகரிக்கலாம். நேர்காணல், ஒரு நபரை நேர்காணல் செய்து தரவுகளை சேமிக்கலாம். அல்லது வினாக்கொத்து, வினாக்களை வழங்கி அதன் மூலமாக தரவுகளை சேகரிக்கலாம். வினாக்கொத்து மூலம் தரவு சேகரிக்கப்படும் நிலையில் நம்பகமான தரவுகள் சேகரிக்கப்பட வாய்ப்புண்டு. அதே நேரம் அவதானிப்பதன் மூலமாகவும், நாம் அவதானிப்பதன் மூலமாகவும் தரவுகளை சேகரிக்க முடியும். மாணவர்களை இவையே கைமுறை தரவு சேகரித்தல் நுட்பங்களாக கருதப்படுகின்றன. அடுத்ததாக அரை தன்னியக்க மற்றும் தன்னியக்க தரவு சேகரித்தல் நுட்பங்கள் அல்லது தொழில்நுட்பங்கள். முதலாவதாக பட்டைக்குறி வாசிப்பான், பார்கோட் ரீடர். இது செமி ஆட்டோமேட்டட் அண்ட் ஆட்டோமேட்டட் டேட்டா கெதரிங்கான முதலாவது உதாரணமாக நான் குறிப்பிடுகிறேன், பட்டைக்குறி வாசிப்பான். இரண்டாவது ஒளியியல் எழுத்துரு வாசிப்பான், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், சுருக்கமாக OCR. அதேபோல் ஒளியியல் குறி வாசிப்பான், ஆப்டிக்கல் மார்க் ரீடர், சுருக்கமாக OMR. அடுத்ததாக காந்தமை எழுத்துரு வாசிப்பான், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர், சுருக்கமாக MICR. இவை அரை தன்னியக்க தன்னியக்க தரவு சேகரித்தல் நுட்பங்கள். அடுத்ததாக காந்தப்பட்டி வாசிப்பான், மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ரீடர்ஸ். இறுதியிலே உணர்விகள் அல்லது புலனிகள் என சொல்வோம், சென்சஸ். இதுவும் தன்னியக்க தரவு சேகரித்தல் முறையாகும். தற்போது இங்கு குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு நுட்பத்தினையும் அவதானிப்போம். முதலாவதாக பார்கோட் ரீடர், பட்டைக்குறி வாசிப்பான். இது தன்னியக்கமான முறையில் தரவுகளை வேகமாக சேகரிக்க உதவுகிறது. பட்டைக்குறி வாசிப்பான் பட்டைக்குறியினை ஸ்கேன் செய்கிறது, வருடல் செய்து இந்த பட்டைக்குறியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை கணினிக்கு உள்ளீடாக மிக வேகமாக வழங்குகிறது. எனவே இது ஓர் தன்னியக்க தரவு சேகரித்தல் நுட்பமாகும். அடுத்ததாக நாம் அவதானிக்க உள்ள தன்னியக்க முறைமையானது OCR, ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், ஒளியியல் எழுத்துரு வாசிப்பான். அவதானியுங்கள், OCR ஸ்கேனர், இதில் அறிக்கை ஸ்கேன் செய்யப்பட்டு இறுதியிலே வருவிளைவாக பெறப்படுகிறது. இங்கு அவதானிக்கும் நிலையில் ஸ்கேன் செய்யப்பட்டு பெறப்படுகின்ற வருவிளைவானது சொல்முறை வழிப்படுத்தலில் திறக்கப்படவும் முடியும். OCR அதாவது அச்சிடப்பட்ட எழுத்துக்களை வருடுதல். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று அச்சிடப்பட்ட எழுத்துக்களை வருடுவது OCRின் பணியாகும். அதை வருடிய பின்னர் பெறப்படுகின்ற எழுத்துருக்களை பதிப்பித்தல் செய்யவும் OCR மூலம் முடிகிறது. OCR can use to edit the text. இந்த OCRின் மூலம் எழுத்துருக்களை பதிப்பித்தல் செய்ய முடியும். இது OCRின் ஓர் பிரதான பணியாக குறிப்பிடப்படுகிறது. மாணவர்களே, அடுத்த தன்னியக்க தொழில்நுட்பம் OMR, ஆப்டிக்கல் மார்க் ரீடர். அவதானியுங்கள், இது ஓர் OMR சாதனம். இந்த சாதனத்தில் என்ன வைக்கப்பட்டுள்ளது, இது என்ன செய்கிறது என்பதை அவதானிப்போம். இந்த சாதனமானது பல்வேறு வினாத்தாள்களின் புள்ளியிடலுக்காக பரவலாக பயன்படுத்தப்படுவதனை காணலாம். இந்த OMR என்ற சாதனமானது பல்வேறு வினாக்களின் புள்ளியிடலுக்காக பரவலாக பயன்படுத்தப்படுவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மிக வேகமாக புள்ளியிடல் நடவடிக்கைகளை இந்த
ஸ்கேன் இந்த OMRன் மூலம் மேற்கொள்ள முடிகிறது. அத்துடன் அடுத்ததான தன்னியக்க நுட்பம் காந்தமை எழுத்துரு வாசிப்பான். அவதானியுங்கள், MICR காந்தமை எழுத்துரு வாசிப்பான். இந்த காந்தமை எழுத்துரு வாசிப்பான் காசோலைகளில் காணப்படுகின்ற காந்தமயமாக்கப்பட்ட எழுத்துக்களை வாசிக்கக்கூடியது. காசோலைகளில் காணப்படுகின்ற காந்தமயமாக்கப்பட்ட எழுத்துக்களை வாசிப்பதே காந்தமை எழுத்துரு வாசிப்பானின் பிரதான பணியாகும். இவை அதிகமாக வங்கிகளில் பயன்படுத்தப்படுவதனை காணலாம். அத்துடன் மாணவர்களே, அடுத்த தன்னியக்க நுட்பமாக காந்தப்பட்டி வாசிப்பானை குறிப்பிட முடியும். மேக்னடிக் ஸ்ட்ரிப் ரீடர்ஸ். இந்த சாதனத்தை எங்காவது கண்டதுண்டா? ஆம், அதிகமான இடங்களில் இதனை நாம் கண்டுள்ளோம். இதன் தொழிற்பாடு கடன் அட்டை, கிரெடிட் கார்டு மற்றும் ATM அட்டை. ATM கார்டு இவற்றின் காந்தப்பட்டியில் காணப்படும் தரவுகளை வாசிப்பதற்கு பயன்படும். மேக்னடிக் ஸ்ட்ரிப் கார்டு அதாவது காந்தப்பட்டி வாசிப்பான் கடன் அட்டைகளிலும் ATM அட்டைகளிலும் காந்தப்பட்டியில் காணப்படும் தரவுகளை வாசிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த காந்தப்பட்டியில் காணப்படுகின்ற தரவுகளை தன்னியக்கமாக தொகுதிக்கு நுழைப்பதற்கு இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக புலனிகள் அல்லது உணர்விகள், சென்சஸ். அதிகமாக தற்காலத்தில் கதைக்கப்படுற ஒரு விடயம் சென்சர் நெட்வொர்க். சென்சஸ் என்று சொல்லும் இடத்து இவை வெவ்வேறு இடங்களில் காணப்படும் தரவுகளை சேகரிப்பதற்கு உதவுகிறது. உதாரணமாக டெம்பரேச்சர் சென்சர், அது வெப்பநிலையை சேகரிக்க உதவுகிறது. இவ்வாறு பல சென்சஸ் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இவை வெவ்வேறு இடங்களில் காணப்படுகின்ற தரவுகளை சேகரிப்பதற்கு எமக்கு உதவுகிறது. இதுவும் ஓர் தன்னியக்க தரவு சேகரித்தல் நுட்பமாகும். மாணவர்களே, இவையே தன்னியக்க தரவு சேகரித்தல் நுட்பமாகும். நாம் 2 விதமான தரவு சேகரித்தல் நுட்பங்களை அவதானித்தோம். முதலாவது கைபுரை தரவு சேகரித்தல், அடுத்ததாக அரை தன்னியக்க மற்றும் தன்னியக்க தரவு சேகரித்தல் நுட்பம். மாணவர்களே, தரவுகளை சேகரித்த பின்னர் நாம் அதனை செல்லுபடியாக்கல் வேண்டும். டேட்டா வெலிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தரவு செல்லுபடியாக்கல் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். ஏனெனில் எம்மால் சேகரிக்கப்பட்ட தரவானது எந்த அளவு திருத்தமானது என்பது எமக்கு தெரியாது. தரவுகள் சில சந்தர்ப்பத்தில் திருத்தமின்றி காணப்பட வாய்ப்புண்டு. தரவுகளை செல்லுபடியாக்கல் எனும் படிமுறைக்கு உட்படுத்துவதன் மூலம் அதன் திருத்தத்தை உறுதிப்படுத்த முடியும். அந்த நோக்கத்துக்காக தரவு செல்லுபடியாக்கல் செய்யப்படுகிறது. மாணவர்களே, தரவு செல்லுபடியாக்கல் முறைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சில இங்கு அவதானிக்கப்படுகிறது. முதலாவதாக தரவு வகை சரிபார்த்தல். First we want to check the data type. முதலாவதாக தரவு வகை சரிபார்த்தல். அவதானிங்கள் மாணவர்களே, இது ஒரு ஆன்லைன் ஃபார்ம். இதில் திகதி கேட்கப்படுகிறது, டேட். இது திகதி வகையை கொண்டதாக காணப்படல் வேண்டும். ஆனால் இங்கு ஏதோ சில எழுத்துக்கள் தட்டச்சிடப்பட்டுள்ளன. இது பொருத்தமற்ற தரவு வகை. இந்நிலையில் நமக்கு இதனை இங்கு சேமிக்க முடியாது. ஏனெனில் தரவுக்காக பொருத்தமற்ற ஒரு தரவு வகை வழங்கப்பட்டுள்ளது. ஏனெனில் திகதிக்காக ஒரு பொருத்தமற்ற தரவு வகை வழங்கப்பட்டுள்ளது. எனவே தரவு வகை சரிபார்த்தலில் நாம் சரியான தரவு வகை முறைமைக்கு உள்ளீடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கிறோம். அதாவது குறித்த புலத்திலே நியூமரிக், அதேபோல் டெக்ஸ்ட், டேட், கரன்சி போன்ற சரியான தரவு வகைகள் நுழைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்ப்பதே இந்த தரவு வகை சரிபார்த்தலின் பிரதான பணியாகும். அடுத்ததாக வரவு சரிபார்த்தல், பிரசன்ஸ் செக். அவதானியுங்கள், இந்த படிவத்திலே ஃபர்ஸ்ட் நேம், இங்கு ஒரு ஸ்டார் அடையாளம் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு புலம் இது குறிப்பிடுகிறது
ஃபர்ஸ்ட் நேம் என்பது அத்தியாவசியமாகும். இந்த படிவத்தை பூர்ணப்படுத்தும் நிலையில் ஃபர்ஸ்ட் நேம் அத்தியாவசியமாக வழங்கப்படல் வேண்டும். இதுவே தரவு வகை சரிபார்த்தல். இங்கு நாம் முதல் பெயரை வழங்காமல் இந்த படிவத்தை சேமிக்க முடியாது. இதுவே வரவு சரிபார்த்தலின் பிரதான அங்கமாகும். அதாவது அத்தியாவசிய தரவு உள்ளிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கும். வரவு சரிபார்த்தல் அத்தியாவசிய தரவு உள்ளிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கிறது. அடுத்த தரவு செல்லுபடியாக்கல் நுட்பம் வீச்சு சரிபார்த்தல். மாணவர்களே, மூன்றாவது தரவு செல்லுபடியாக்கல் நுட்பத்தை நாம் அவதானிப்போம். வீச்சு சரிபார்த்தல். இங்கு அவதானியுங்கள், இந்த படிவத்திலே வயது ஏஜ் 18 என வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏஜ் மஸ்ட் பி பிட்வீன் 30 and 40. அதாவது ஒரு வீச்சு 30 to 40 ஒரு வீச்சு தரப்பட்டுள்ளது. எனவே எம்மால் உள்ளிடப்படுகின்ற தரவானது இந்த வீச்சியினுள் காணப்படணும். எனவே எம்மால் உள்ளிடப்படுகின்ற தரவானது இந்த வீச்சியினுள் காணப்படல் வேண்டும். நாம் உள்ளிட்டிருக்கிறோம் வீச்சுக்கு அப்பாற்பட்ட ஒரு தரவை. வீச்சு சரிபார்ப்பானது குறித்த வீச்சிலே தரவு உள்ளிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கிறது. எனவே மாணவர்களே, இங்கு வயதுக்காக 30 தொடக்கம் 40 வரையுள்ள வயதுகளை எமக்கு வழங்க முடியும். அத்துடன் இதற்கான இன்னும் ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஐசிடி பாடப்புள்ளி, அது புள்ளி வீச்சு 0 தொடக்கம் 100 வரை புள்ளி வீச்சு காணப்பட வாய்ப்புண்டு. எனவே புள்ளி என்று வருமிடத்து அதிலும் வீச்சு சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது. அத்துடன் மேலும் வீச்சு சரிபார்த்தல் விடயங்களாவன நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று தரவு குறித்த வீச்சினுள் காணப்படுவதனை உறுதி செய்தல். வீச்சு சரிபார்ப்பு தரவானது குறித்த வீச்சினுள் காணப்படுகிறதா என்பதை உறுதி செய்கிறது. அதே நிலையில் இது எண்கள், திகதி, நேரம், நாணயம் என்பவற்றுக்கு மிக பொருத்தமானது. நாம் வீச்சு சரிபார்த்தலை மேற்கொள்ளும் நிலையில் தரவு வகையானது எண்களாக அல்லது திகதியாக அல்லது நேரமாக அல்லது கரன்சி நாணயமாக கூட காணப்படல் முடியும். அடுத்த தரவு சரிபார்த்தல் நுட்பம் நீளம் சரிபார்த்தல். அதாவது லென்த் செக். இங்கு அவதானியுங்கள், இங்கு கேட்கப்பட்டுள்ளது போஸ்ட் கோட். போஸ்ட் கோட் கேட்கப்படுகிறது. இங்கு ஒரு போஸ்ட் கோட் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு வார்னிங் மெசேஜ் தரப்பட்டுள்ளது. அதாவது போஸ்ட் கோடானது நீளத்தில் உயர்வு, உயர்ந்தபட்சம் 6 வரியுருக்களே உள்ளிடப்படல் வேண்டும். ஆனால் இங்கு அதனை விட அதிகமான வரியுருக்கள் உண்டு. இந்த வார்னிங் வருவதற்கு காரணம் என்னவெனில், இங்கு லென்த் செக் நீள சரிபார்த்தல் நடைபெறுகிறது. ஆகவே மாணவர்களே, போஸ்ட் கோட் என்ற புலத்தில் நீள சரிபார்ப்பு நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, தொலைபேசி இலக்கம், ஒரு விண்ணப்ப படிவத்தில் தொலைபேசி இலக்கம் கேட்கப்பட்டுள்ள நிலையில் நாம் அந்த தொலைபேசி இலக்கத்தை சரியான எண்ணிக்கையில் வழங்குதல் அவசியமாகும். அதாவது உள்நாட்டு தொலைபேசி இலக்கம் 10 எண்களை 0 அடங்கலாக 10 எண்களை கொண்டிருத்தல் அவசியமாகும். இந்நிலையிலும் நீள சரிபார்த்தல் நடைபெறுவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதாவது நீள சரிபார்த்தலில் சரியான எண்ணிக்கையை கொண்ட வரியுருக்கள் முறைமைக்கு உள்ளீடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கிறது. சரியான எண்ணிக்கையை கொண்ட வரியுருக்கள் முறைமைக்கு நுழைக்கப்பட்டுள்ளதா என்பதே இங்கு சரிபார்க்கப்படுகிறது. மாணவர்களே, இவையே தரவு செல்லுபடியாக்கல் நுட்பங்களாக நாம் இன்று ஆராய்ந்தோம். அடுத்ததாக நாம் தற்போது தரவு உள்ளீட்டு விடயத்துக்கு வருகிறோம். மீளவும் ஞாபகப்படுத்துகிறேன். தரவு முறைவழியாக்கல் வட்டத்திலே முதலாவது தரவு சேகரித்தல், இரண்டாவது தரவு செல்லுபடியாக்கல், மூன்றாவது தரவு உள்ளீடு. நாம் தற்போது அவதானிப்போம் தரவு உள்ளீடு செய்யும் விதங்கள். எந்த விதங்களில்
தரவானது உள்ளீடு செய்யப்படுகிறது. எமக்கு இங்கு 4 முறைகளை குறிப்பிட முடியும். முதலாவதாக நேரடி தரவு உள்ளீடு டைரக்ட் இன்புட், இரண்டாவதாக தொலைநிலை உள்ளீடு ரிமோட் இன்புட், மூன்றாவதாக தொடரா உள்ளீடு ஆன்லைன் இன்புட், நான்காவதாக தொடரறு உள்ளீடு ஆஃப்லைன் இன்புட். இவ்வாறு தரவு உள்ளீட்டு முறைகள் 4 காணப்படுகின்றன. இதில் முதலாவதாக நேரடி தரவு உள்ளீடு. நேரடி தரவு உள்ளீடு என்று கூறுமிடத்து இதனை நாம் டைரக்ட் டேட்டா இன்புட் என குறிப்பிடுவோம். அல்லது இன்னும் ஒரு முறையில் குறிப்பிட்டால் தன்னியக்க உள்ளீடு, மனிதனின் குறைந்த ஈடுபாடுடன் தரவுகளை உள்ளிடுவதாகும். அவதானியுங்கள் மாணவர்களே, இவைகளே நேரடி தரவு உள்ளீட்டு நுட்பங்கள். நாம் இவற்றை சற்று முன்னர் அவதானித்தோம். மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ரீடர் கடன் அட்டை அதே நேரம் ஏடிஎம் அட்டைகளில் தரவுகளை வாசிக்கிறது. அதேபோல் பார்கோட் ரீடர் பட்டை குறியினை உள்ளீடு செய்கிறது. ஓஎம்ஆர், அதேபோல் ஓசிஆர், அதேபோல் எம்ஐசிஆர் இவை நேரடி தரவு உள்ளீட்டு நுட்பங்களாக கருதப்படுகின்றன. நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று நேரடி தரவு உள்ளீட்டிலே தரவானது பயனரின் தலையீடு இன்றி முறைமையில் நேரடியாக உள்ளீடு செய்யப்படுகிறது. பயனரின் தலையீடு இன்றி முறைமையிலே தரவு நேரடியாக இங்கு உள்ளீடு செய்யப்படுகிறது. அதேபோல் மாணவர்களே, இரண்டாவது உள்ளீட்டு நுட்பம் தொலைநிலை தரவு உள்ளீடு ரிமோட் டேட்டா இன்புட். இந்த ரிமோட் டேட்டா இன்புட் என்றால் என்ன? அவதானியுங்கள். இங்கு தரவு சேமிப்பு ஓரிடத்தில், பரிமாற்றம் இன்னும் ஓரிடத்தில் காணப்படுவதனை அவதானிக்கலாம். அதாவது தொலைநிலை, தொலைவிலான. இங்கு தொலைநிலை தரவு உள்ளீட்டிலே தரவு சேமித்தலும் பரிமாற்றமும் வெவ்வேறு புவி பிரதேசங்களில், வெவ்வேறு புவியியல் பிரதேசங்களில் நடைபெறுகின்றன. தரவு சேமிப்பு, தரவு பரிமாற்றம் இரண்டும் வெவ்வேறான புவி பிரதேசங்களில் நடைபெறுவதே தொலைநிலை தரவு உள்ளீடாக கருதப்படுகிறது. மாணவர்களே, அடுத்த உள்ளீட்டு நுட்பம் ஆன்லைன் டேட்டா இன்புட் தொடரா தரவு உள்ளீடு. தொடரா தரவு உள்ளீடு ஆன்லைன் டேட்டா இன்புட் என கூறுகிறது. இங்கு அவதானியுங்கள், நிகழ்நிலையில் தரவானது உள்ளீடு செய்யப்படுகிறது. அதாவது பரிமாற்றம் நடைபெறும் வேலையிலேயே தரவு உள்ளீடும் நடைபெறுகிறது. உதாரணமாக நாம் தொடரா நிலையில் ஒரு கொடுப்பனவை மேற்கொள்ளும் போது அங்கு நடைபெறுகின்ற அந்த செயற்பாடானது எமக்கு தொடரா தரவு உள்ளீடாக கருத முடிகிறது. அதாவது தரவு பரிமாற்றம் நடைபெறும் அதே சந்தர்ப்பத்தில் தரவு உள்ளீடும் நடைபெறுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மாணவர்களே, அடுத்த தரவு உள்ளீட்டு நுட்பம் தொடரறு தரவு உள்ளீடு ஆஃப்லைன் டேட்டா ப்ராசஸிங். வாட் இஸ் ஆஃப்லைன் டேட்டா ப்ராசஸிங்? தொடரறு தரவு உள்ளீடு என கூறுமிடத்து இங்கு வெவ்வேறு பரிமாற்றங்களின் தரவானது தொகுதியாக வேறு நேரத்தில் உள்ளீடு செய்யப்படுகின்றது. வெவ்வேறு பரிமாற்றங்களின் தரவானது பெறப்பட்டு ஒரு தொகுதியாக பெறப்பட்டு அந்த தொகுதியானது உள்ளீடு செய்யப்படுகிறது. இதுவே தொடரறு தரவு உள்ளீடாகும். மீளவும் குறிப்பிடுகிறேன், வெவ்வேறு பரிமாற்றங்களின் தரவானது தொகுதியாக வேறு நேரத்தில் உள்ளீடு செய்யப்படுகிறது. அதே நேரம் அல்ல, பரிமாற்றம் நடைபெறும் அதே நேரம் உள்ளீடு நடைபெறுவது அல்ல. பரிமாற்றம் நடைபெறும் அதே நேரம் உள்ளீடு நடைபெறுவது தொடரா முறையில். பரிமாற்றம் நடைபெறும் அதே நேரம் உள்ளீடு நடைபெறுவது தொடரா முறையில். இங்கு வெவ்வேறான பரிமாற்றங்களின் தரவானது தொகுதியாக வேறு நேரத்திலே உள்ளீடு செய்யப்படுகிறது. இவையே மாணவர்களே தரவு உள்ளீட்டு நுட்பங்களாகும். தற்போது நாம் அடுத்த கட்டத்துக்கு வந்துள்ளோம். தரவு முறைவழியாக்கம் டேட்டா ப்ராசஸிங். டேட்டா ப்ராசஸிங் என கூறுமிடத்து இங்கு பிரதானமாக 2 வகையான ப்ராசஸிங் காணப்படுகிறது. பேட்ச் ப்ராசஸிங்,
அதேபோல் ரியல் டைம் ப்ராசஸிங். அவதானியுங்கள் மாணவர்களே, பேட்ச் ப்ராசஸிங் என்று குறிப்பிடும் நிலையில் இங்கு பேட்ச் ப்ராசஸிங் அதாவது தொகுதி வாரியான முறைவழியாக்கம். இதில் முறைமைக்கு தரவுகள் வழங்கப்பட்டு இங்கு முறைமைக்கு தரவுகள் வழங்கப்பட்டவுடன் முறைவழியாக்கம் நடைபெறுவதில்லை. தொகுதியாக பெறப்பட்டே முறைவழியாக்கம் நடைபெறுகிறது. ஆனால் நிகழ்நிறை முறைவழியாக்கத்திலே தொகுதிக்கு தரவு வழங்கப்பட்ட உடனேயே அதே கணத்தில் தரவானது முறைவழியாக்கத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. இதுவே ரியல் டைம் ப்ராசஸிங். இதனை மேலும் அவதானிப்போம். தொகுதிவாரி முறைவழியாக்கம் பேட்ச் ப்ராசஸிங். இங்கு அவதானியுங்கள், யூசர்ஸ் பல பயனர்கள் அவர்களின் ஜாப்ஸ் வேலைகளை ஆபரேட்டருக்கு வழங்குகின்றனர். ஆபரேட்டர் இந்த பணிகளை பெற்று அதனை தொகுதியாக பிரித்து பேட்சாக பிரித்து இறுதியிலே கணினிக்கு முறைவழியாக்கத்திற்காக வழங்குகின்றனர். இதுவே தொகுதி வாரியான முறைவழியாக்கமாகும். பல வேலைகளை பெற்று அதனை தொகுதி வாரியாக வகுத்து முறைமைக்கு வழங்குவதாகும். தொகுதிவாரி முறைவழியாக்கம். இங்கு தரவு உள்ளீடும் அதன் பரிமாற்றமும் தொகுதியாக நடைபெறுகிறது. தரவு உள்ளீடு அதேபோல் பரிமாற்றம் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று தொகுதியாகவே நடைபெறுகிறது. இந்த தொகுதி வாரியான முறைவழியாக்கமானது பாரிய எண்ணிக்கையிலான மிக அதிக எண்ணிக்கையிலான தரவுகளை கையாளுவதற்கு இலகுவானதாகும். பாரிய எண்ணிக்கையான தரவுகள் ஒன்று அதனை தொகுதியாக கையாள்வது இலகுவானதாகும். இதற்கான உதாரணமாக பில்லிங் சிஸ்டம் இணை குறிப்பிட முடியும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக பில்லிங் சிஸ்டம்ஸ் இணை குறிப்பிட முடியும். உதாரணமாக நாம் எமது மின்சிட்டைக்கான கொடுப்பனவை வங்கியில் மேற்கொள்வதாக கருது. இந்நிலையில் வங்கியானது எமது மின்சிட்டைக்கான கொடுப்பனவை பெறுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் பல நபர்கள் வங்கியிலே மின்சிட்டை கொடுப்பனவுகளை மேற்கொள்கின்றனர். அதன் பின்னர் வங்கியானது இந்த மின்சிட்டைகளை பெற்று தொகுதியாக அதனை ஒரே நேரத்தில் முறைவழியாக்கம் செய்கிறது. இந்நிலையில் அதிகளவான மின்சிட்டைகள் தொகுதி வாரியாக முறைவழியாக்கம் செய்யப்படுகிறது. மாணவர்களே, அடுத்த முறைவழியாக்கம் நிகழ்நேர முறைவழியாக்கம், ரியல் டைம் ப்ராசஸிங். அடுத்ததாக நிகழ்நேர முறைவழியாக்கம். அதாவது அவதானியுங்கள் இந்த படத்தினை. POS டெர்மினல், பாயிண்ட் ஆஃப் சேல், ஒரு POS டெர்மினல் காணப்படுகிறது. மாஸ்டர் ஃபைல் அதாவது ஒரு தரவுத்தளம் டேட்டாபேஸ் காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு POS டெர்மினலில் ஒரு கொடுப்பனவு நடைபெறும் நிலையில் அது உடனடியாக தரவுத்தளத்தை இற்றைப்படுத்துகிறது. அதாவது மீளவும் சொல்கிறேன், POS டெர்மினலினூடு ஒரு கொடுப்பனவு நடைபெறும் இடத்து அது எமது தரவுத்தளத்திலே உடனடியாக இற்றைப்படுத்தப்படுகிறது. இதுவே நிகழ்நேர முறைவழியாக்கமாகும். இதனை மேலும் குறிப்பிடும் இடத்து தரவு உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு மற்றும் சேமிப்பு என்பன ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது மாணவர்களே, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று சேமிப்பும் இற்றைப்படுத்தப்படுகிறது. சிறந்த உதாரணமாக POS, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், POS தொகுதியினை குறிப்பிட முடிகிறது. தற்போது மாணவர்களே, அடுத்த தலைப்பை அடைந்துள்ளோம். தரவு வெளியீடு. தரவு முறைவழியாக்க வட்டத்தின் அடுத்த கட்டம் வெளியீட்டு முறைகள் அல்லது தரவு வெளியீடு. இங்கு இரண்டு விதமான முறைகளில் தரவானது வெளியிடப்படுகிறது. முதலாவது மென்பிரதி வெளியீடு, இரண்டாவது வன்பிரதி வெளியீடு. மென்பிரதி வெளியீடு என குறிப்பிடும் இடத்து அதாவது சாஃப்ட் காப்பி அவுட்புட். அவதானியுங்கள், இந்த சாதனங்களின் மூலம் எமக்கு மென்பிரதியாக தரவுகளை வெளியாக்க முடிகிறது. கணினித்திரை ஓர் மென்பிரதி தரவு வெளியீடு. அதே நேரம்
பல்லூடக எரிவை மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், இதுவும் மென்பிரதி வெளியீடாக கருத முடிகிறது. இதுவே மென்பிரதி, அதாவது திரையில் காட்சிப்படுத்தப்படுகின்ற பிரதிகள், இவையே மென்பிரதிகளாக கருதப்படுகின்றன. அடுத்ததாக வன்பிரதி வெளியீடு, அதாவது வன்பிரதி வெளியீடு என கூறுமிடத்து இங்கு வெளியீடானது பௌதிக ரீதியில் காணப்படல் வேண்டும். இதற்கான உதாரணமாக அச்சுப்பொறி, பிரிண்டர், அதே போன்று பிளாட்டர் போன்றவற்றை குறிப்பிடலாம். இங்கு பெறப்படுகின்ற அச்சுப்பணிகள் வன்பிரதி வெளியீடாக கருதப்படுகிறது. மாணவர்களே, தரவு முறை வழியாக்கல் வட்டத்தின் இறுதிக்கட்டம் தரவு சேமிப்பு, டேட்டா ஸ்டோரேஜ். அதாவது இங்கு நாம் சேமிப்பு முறைகளை அவதானிப்போம். மாணவர்களே, பிரதானமாக எமக்கு 2 வகையான சேமிப்பு வகைகள் காணப்படுகின்றன. அவையாவன உள்ளக சேமிப்பு, லோக்கல் ஸ்டோரேஜ். அடுத்ததாக தொலைநிலை சேமிப்பு, ரிமோட் ஸ்டோரேஜ். 2 விதமான சேமிப்பு முறைகள், லோக்கல் ஸ்டோரேஜ் உள்ளக சேமிப்பு, ரிமோட் ஸ்டோரேஜ் தொலைநிலை சேமிப்பு. இதில் முதலாவதாக உள்ளக சேமிப்பு, இன்டர்னல் அல்லது லோக்கல் ஸ்டோரேஜ் என குறிப்பிடுவோம். உள்ளக சேமிப்பு சாதனங்கள் யாவை? தரவுகளை உள்ளகமாக சேமிக்கக்கூடிய, கணினியின் உள்ளே சேமிக்கக்கூடிய சாதனங்கள். முதலாவதாக எமக்கு வன்வட்டை குறிப்பிட முடியும். வன்வட்டில் காட்டப்படுகின்ற பிளாட்டர்ஸ், இதிலே தரவுகள் சேமிக்கப்படுகின்றன. இது ஓர் காந்த ஊடகமாகும். முன்னைய பாடத்தில் நாம் இதனை கற்றோம். இதேபோல் சிடி, டிவிடி, ப்ளூரே வட்டுகள் இவையும் உள்ளக சேமிப்புகளாக கருதப்படுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, ரிமோட் ஸ்டோரேஜ் தொலைநிலை சேமிப்பகம். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் கிளவுட் தொழில்நுட்பம். இதனை நாம் எமது 2வது தேர்ச்சி மட்டத்தில் ஆராய்ந்து அந்த அமைப்பில் தொலைநிலை சேமிப்பகம் என கூறும்போது அவதானியுங்கள் மாணவர்களே, பல சாதனங்கள் இங்கு காணப்படுகின்றன. சேமிப்பு உள்ளகமாக காணப்படுவதில்லை. அந்த சாதனத்தினுள் தரவானது சேமிக்கப்படுவதில்லை. தரவானது தொலைநிலையில் காணப்படுகின்ற ஒரு சேவையகத்திலே, அதாவது கிளவுட் ஒன்றிலே சேமிக்கப்படுகிறது. கிளவுடின் அனுகூலத்தை நாம் முன்னைய பாடங்களில் அவதானித்தோம். இதுவே தொலைநிலை சேமிப்பகமாகும். மீளவும் சொல்கிறேன், தரவானது கணினியின் உள்ளகமாக சேமிக்கப்படாமல் வெளியே, அதாவது தொலைநிலையில் உள்ள சேவையகத்திலே சேமிக்கப்படுவதனை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதுவே தரவு சேமிப்பு நுட்பங்களாகும். மாணவர்களே, நாம் இன்றைய பாடத்தின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம். இன்றைய பாடத்தின் சாராம்சத்தை அவதானிப்போம். இன்றைய பாடத்திலே நாம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், கணினி மென்பொருளை அவதானித்தோம். அதேபோல் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், மென்பொருள் வகைகள், அதேபோல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அக்கார்டிங் டு த காப்பிரைட், பதிப்புரிமை அடிப்படையாக கொண்ட மென்பொருள் பாகுபடுத்தல், அத்துடன் ஃபர்ம்வேர், நிலைப்பொருள், இறுதியாக டேட்டா ப்ரோசஸிங் சைக்கிள், தரவு முறை வழியாக்கல் வட்டம், இவற்றை அவதானித்தோம். இதில் முதலாவதாக கணினி மென்பொருளை நான் தெளிவாக குறிப்பிட்டேன். அதேபோல் மென்பொருள் வகைப்படுத்தல், அதில் முதலாவதாக முறைமை மென்பொருள், 2வதாக பிரயோக மென்பொருள். அடுத்ததாக பதிப்புரிமை அடிப்படையாக கொண்ட மென்பொருளின் பாகுபாடு. இங்கு 2 விதமான மென்பொருள்களை அவதானித்தோம். முதலாவது தனியுரிமை மென்பொருள், 2வது திறந்த மூல மென்பொருள். உமக்கு தனியுரிமை மென்பொருள், திறந்த மூல மென்பொருள் இவற்றுக்கிடையிலான வேறுபாடு நன்கு விளங்கியிருக்கும் என எண்ணுகிறேன். அடுத்ததாக மாணவர்களே, நிலைப்பொருள் ஃபர்ம்வேரை பற்றி நாம் அவதானித்தோம். கணினி தொகுதியை இயக்குகின்ற ஒரு மென்பொருளாக இதனை குறிப்பிட முடியும். இறுதியிலே மாணவர்களே, நாம் தரவு முறை வழியாக்கல் வட்டம். முதலாவது தரவு சேகரித்தல்,
இரண்டாவது தரவு செல்லுபடியாக்கல், மூன்றாவது தரவு உள்ளீடு, நான்காவது தரவு முறைவழியாக்கம், ஐந்தாவது தரவு வெளியீடு, இறுதியாக ஆறாவது தரவு சேமிப்பு. இதில் முதலாவது தரவு சேகரித்தல் கைமுறையில் சேகரிக்கப்படலாம், தன்னியக்கமாக அரை தன்னியக்கமாகவும் சேகரிக்கப்படலாம். கைமுறை நுட்பங்கள் நேர்காணல், வினாக்கொத்து, அவதானிப்பின் மூலம் தரவு சேகரிக்கப்படுகின்றன. தன்னியக்க முறைகள் OCR, OMR, MICR இன்னும் பல்வேறுபட்ட நுட்பங்களை நான் குறிப்பிட்டேன். இரண்டாவதாக தரவு செல்லுபடியாக்கல், அதில் தரவு வகை சரிபார்த்தல், வரவு சரிபார்த்தல், நீளம் சரிபார்த்தல், அதேபோல் வீச்சு சரிபார்த்தல் போன்ற நுட்பங்களை அவதானித்தோம். அடுத்ததாக தரவு உள்ளீடு. இங்கு நேரடி தரவு உள்ளீடு, அதேபோல் தொலைநிலை தரவு உள்ளீடு, அதேபோல் தொடரறா தரவு உள்ளீடு, தொடரறு தரவு உள்ளீடு போன்ற உள்ளீட்டு நுட்பங்களை அவதானித்தோம். அதன் பின்னர் தரவு முறைவழியாக்கம் 2 முறையில் அவதானித்தோம். தொகுதி வாரியான முறைவழியாக்கம், இரண்டாவது நிகழ்நிலை முறைவழியாக்கம் என 2 விதமான முறைவழியாக்கத்தை நாம் ஆராய்ந்தோம். அதன் பின்னர் தரவு வெளியீடு, அதுவும் 2 விதமாக காணப்படுகிறது. மென்பிரதி வெளியீடு, அதற்கான சாதனங்கள் அவதானித்தோம். வன்பிரதி வெளியீடு, இதற்கான சாதனங்களையும் அவதானித்தோம். இறுதியிலே மாணவர்களே தரவு சேமித்தல் முறைகளை அவதானித்தோம். உள்ளக தரவு சேமிப்பு, அதேபோல் தொலைநிலை தரவு சேமிப்பு. இவையே மாணவர்களே இன்றைய பாடத்தில் நாம் கற்ற தலைப்புகளாகும். தற்போது நாம் இந்த பாடத்தின் இறுதி அடைந்துள்ளோம். இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் நன்கு விளங்கியிருக்கும் என எண்ணுகிறேன். உங்கள் யாவரையும் மீண்டும் ஓர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.